வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பர்களே, இப்போது ஒரு சிறிது நேரம் எண்ணம் அப்படிங்கிற தலைப்பில் கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எண்ணம் போல் வாழ்க்கை, இப்படி தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்முடைய எண்ணம் எதுவோ அதுவே தான் நம்முடைய வாழ்க்கையாக மாறும். கடந்த காலத்தை தீர்மானிக்க முடியாது, அது முடிஞ்சு போச்சு. வருங்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்போ இருக்கிற நேரம் இதை நல்ல எண்ணங்களால் நம்ம வடிவமைத்துக்கிட்டோம்னு சொன்னால் வருங்காலமும் இனிமையாக இருக்கும், நிகழ்காலமும் மகிழ்ச்சியை ஆனந்தத்தை தருவதாக இருக்கும். எண்ணத்துக்கு வலிமை அதிகம். எண்ணி எண்ணிட இனிதே பயக்கும்னு அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க. எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் ஒழுங்கும் உறுதியும் அமைந்திடில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய எண்ணத்தில் ஒழுக்கங்கிறது மேலோங்கி இருக்கணும். எண்ணங்களில் நல்ல எண்ணமும் இருக்குது, தீய எண்ணமும் இருக்குது. நல்ல எண்ணம் நல்ல சொல்லாக மலரும், அது நல்ல செயலை கொடுக்கும். நல்ல செயலினால் நல்ல விளைவு நமக்கு வந்து சேரும். விளைவு நன்மை. தீய எண்ணம் அது தீய சொல்லு தான், அதோட செயலுமே என்ன விளைவை கொடுக்கும்? தீய விளைவை தான் கொடுக்கும். விளைவு துன்பம். அப்போ இன்பமாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமக்கு தேவை என்ன? நல்ல எண்ணம் தான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், எண்ணத்துக்கு உண்டான உதாரணம். அவர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நல்லதோ கெட்டதோ இன்னொருத்தரால் வராது. அவரவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுதான் அவங்களுக்கு மீண்டும் ரிட்டனில் கிடைக்கும், திரும்ப கிடைக்கும். எதை விதைக்கிறோமோ அதுதானே விளைஞ்சு வரும். விதைக்கிறது நெல், அது ஒரு நெல்லாக வருது, பல நெல் வந்துடுது. அதே போல் நாம் செய்கிற செயல் ஒன்று தான், அது பல மடங்காக பெருகி வரும். இப்போது ஒரு நெல்லை விதைச்சிட்டோம், அங்கே என்ன வரும் அப்படின்னா நெல் தானே வரும், உளுந்து வராதில்ல. ஆனால் பெரும்பாலானோர் என்ன செய்கிறாங்க, விதைக்கிறது நெல், ஆனால் கடவுளே எனக்கு உளுந்த கூடுன்னு கேட்குறாங்க. அது எப்படி கிடைக்கும்? அப்போ விதைச்சதை தானே நம்ம எடுக்க முடியும். அப்போ விதைக்கும் போது தெரிஞ்சு விதைக்கணும். உளுந்து வேணும்னா உளுந்து தான் விதைக்கணும், நெல் வேணும்னா நெல் தான் விதைக்கணும். அதை போல் எனக்கு நன்மைகள் வர வேண்டும், நான் நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும், உலகம் அமைதி பெறணும் அப்படின்னா அதற்கு நல்ல எண்ணங்களையே நாம் எண்ண வேண்டும். அதற்கு தான் குருமார்கள் எல்லாம் உன்னுடைய எண்ணத்தை சுத்தமாக வச்சுக்கோ, மனதை நல்லா சுத்தமாக வச்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ கவனிச்சிங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமா? சின்ன கதை. நண்பர்களோடு அடிக்கடி பேசுகிறது இப்படி தான், இந்த கதையை தான் சொல்லுவேன். அதாவது ஒரு வீட்டில் மாமரம் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டு வாசலில் ஒரு மாமரம் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அது நல்ல நிறைய காய்கள் காய்ச்சி தொங்குது. அதில் ஒரு காய் நல்ல பார்க்குறதுக்கு நல்ல பிரகாசமாக, நல்ல எப்படி இருக்குது, பக்குவமாக வந்துருச்சு, பறிக்கக்கூடிய சமயம். அப்போ அந்த வழியாக வரக்கூடிய ஒரு நபர் வராரு. அவர் அந்த மாமரத்து அடியில் ஒதுங்குறவர் அந்த பழத்தை பார்க்குறாரு. அவருக்கு திருடணுங்கிற எண்ணம் வருது. அதை எப்படியாவது பறிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு அது தைரியம் இல்லை. ஏன் அப்படின்னா வீட்டு கதவு லேசாக திறந்துருக்கு, ஆட்கள் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம பறித்தோம்னு சொன்னால் அது சரியாக இருக்காதே, திருடன்னு சொல்லிடுவாங்களே, நம்மளை பிடிச்சி அசிங்கப்படுத்திடுவாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். ஆனால் வாய்ப்பு கிடச்சா செஞ்சிருப்பார், பறிச்சிருப்பார். அப்போ அந்த எண்ணம் அந்த மாம்பழத்தில் சுற்றிக்கிடும். அதுக்கு உயிரோட்டம் இருக்குது, எண்ணத்துக்கு உயிரோட்டம் உண்டு. அப்போது அந்த கண்ணுக்கு தெரியறதில்ல. போய் அந்த மாமரத்தில் அந்த பழத்தை சுற்றி அந்த எண்ணம் நின்றுக்குது. அவர் போயிட்டார். அதற்கப்புறம் ஒருத்தர் வர்றார். அவரும் அந்த மரத்தடியில் வந்து நின்ன உடனே அந்த பழத்தை பார்க்குறாரு. பறிச்சுடலாமா அப்படிங்கிற எண்ணம் அவருக்கும் வருது. அவரும் யோசிக்கிறாரு, கதவு திறந்துருக்கு, இப்போ பறிச்சோம்னு சொன்னால் வீட்டுக்காரர் பார்த்துட்டாருன்னா அசிங்கமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். சமுதாயத்தில் கெட்ட பேராகிடுமே, திருடன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு யோசித்து. ஆனால் அவரும் வாய்ப்பு கிடைத்திருந்தால் அதை திருடியிருப்பார். அப்போ 2 பேரும் போயிட்டாங்க. 2 பேரோட எண்ணமும் அந்த மாம்பழத்தை சுற்றி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. எண்ணியவர் உறங்கி விடலாம், எண்ணங்கள் உறங்குவதில்லை. இதை இன்னும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதைத்தவன் உறங்கிவிட்டாலும் விதைகள் உறங்குவதில்லை.
ஒருத்தர் விவசாயத்துக்கு நெல் போட்டு வந்துட்டார், போட்டுட்டு வந்தவர் வீட்டில் தூங்கிடலாம், ஆனால் அந்த நெல் முளைச்சிரும். அதே போல தான் இவங்க 2 பேருக்கும் செய்கிறதுக்கு தகுதி இல்லை, மனதால் நினச்சாங்க. அந்த எண்ணம் அந்த பழத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ அது செயலுக்கு வரணுமே. இந்த எண்ணத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இயற்கையில் எந்த ரூபத்திலேயாவது தன்னை யார் நிறைவேற்றுவார்களோ அவர்கள் உடலில் புகுந்து மனதில் கலந்து செயலுக்கு வருவதற்கு துடிக்கும். அப்போ இதே போல் இந்த எண்ணங்கள் அதை சுற்றிக்கிட்டே இருக்குது. 3ஆவதாக ஒருத்தர் வர்றார். அவர் எப்படின்னா, இந்த மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லை, ஒரு 10 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாள்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வர்றார். அவர் அங்கிருந்து வரும்போதே இந்த எண்ணங்கள் யார் கிட்ட போனால் செயலுக்கு வர முடியும்னு தானே காத்திருக்குது. நேராக இவர் உடம்புக்குள்ளே வந்துட்டுது. ஏற்கனவே இவர் கொஞ்சம் வேறு மாதிரியான ஆள் தான். வந்து பார்த்த உடனே அந்த பழத்தை அவர் யோசிக்கவே இல்லை, உடனே பறிச்சிட்டார். அந்த 2 பேரும் எதையும் சேர்த்து நினச்சாங்க, பிடிச்சிட்டாங்கன்னா நினச்சாங்கல்ல. இப்போ அதே போல் அதை பறிக்கவும் ஓனர் பார்த்துட்டாரு, வர்றவங்களும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கொஞ்சம் அடி உதையெல்லாம் கொடுத்து, ஏன்டா அடி பண்ணேன் அப்படின்னு. இவருக்கு உடனே தண்டனை கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. செய்கிறவனை விட செய்ய தூண்டியவனுக்கு பலன் அதிகம். இது இவர் மட்டும் செய்யலை, இவர் ஒரு கருவியாக இருந்தார், இவ்வளவுதானே. ஏன்னா அந்த எண்ணங்கள் இவர் உடம்புக்குள்ளே புகுந்து செய்ய வச்சுது. இவருக்கும் அந்த எண்ணம் இருந்தது, அதுவும் ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. அப்போ இவருக்கு உடனே தண்டனை கிடச்சிருச்சு. அந்த 2 பேருக்கு என்ன கிடச்சிருக்கும்? இதே போல் அந்த வீட்டு உரிமையாளர் எப்படி மனதால், ஐயோ இதை நான் நல்லதுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சேனே, 4 நட்சத்திரம் பார்த்து எடுத்து நான் இதை மாதிரியெல்லாம் பயன்படுத்தணும்னு வச்சுருந்தேன், இப்படி பண்ணிட்டாங்களேன்னு மனசு நொந்திருப்பார் இல்லையா? அவர் என்ன துன்பப்பட்டாரோ அதே அளவு துன்பம் இயற்கையில் அந்த 2 பேருக்கும் கிடச்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு இதனால தான் அவங்க உணர்ந்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பொருள் தொலைஞ்சிருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் ஒரு கஷ்டம் வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையினால் அந்த துன்பம், அந்த மனவேதனை அவர்களுக்கும் வந்திருக்கும். ஆனால் இது செயல் விளைவு தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. தனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அது யாரையோ நாம் செய்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு அந்த கஷ்டம். நானோ என் மூதாதையரோ பிறருக்கு செய்த செயலின் விளைவு தான் எனக்கு இன்பமாகவும் துன்பமாகவும் வரும். எனக்கு வரைய துன்பத்துக்கு காரணம் யாரும் அல்ல, நானோ என் மூதாதையரோ செய்த செயலின் விளைவு எனக்கு துன்பமாக வந்திருக்கிறது. இதுதான் உண்மை. அப்போது இந்த விளைவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லுங்களேன், வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தீய எண்ணங்கள் என்ன செய்ய அது வராது. இது ஒரு உதாரணம். இப்போ இன்னொரு நல்ல உதாரணம் பார்க்கலாம். ஒரு தீய எண்ணத்துக்கு தீய விளைவு ஒரு உதாரணம். இப்போ நல்ல எண்ணம், அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். ஒரு 2 விவசாயி விவசாயம் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது அந்த வழியாக பிள்ளைங்க புக்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு நடந்து வராங்க. அதில் ஒருத்தர் பார்க்குறாரு, ஐயோ குழந்தைங்க வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம எவ்வளோ தூரம் புஸ்தகத்தை சுமந்துக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் இந்த பிள்ளைங்க இப்படி கஷ்டப்பட வேண்டாமே, நல்ல முறையில் படிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணம், ஒரு பள்ளிக்கூடம் கட்டக்கூடாதா, பள்ளிக்கூடம் வரக்கூடாதா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பிள்ளைங்க அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த நல்ல எண்ணமானது அந்த குழந்தைங்கள போய் சுற்றிக்குது, கண்ணுக்கு தெரியுது இல்லையே. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகுது, இன்னொரு விவசாயியும் பார்க்குறாரு. அவர் கண்ணுக்கும் அந்த குழந்தைங்க, ஐயோ பாவம் குழந்தைங்க மழையில் நனையுது, வெயிலில் காயுது, இப்படி ரொம்ப சிரமப்படுறாங்களே, இந்த குழந்தைகளுக்கு ஒரு விடிவுகாலம் இல்லையா, ஒரு பள்ளிக்கூடம் வராதா, நம்ம ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுனா என்ன. அவரும் அந்த எண்ணத்தை விதைக்கிறார். 2 பேருடைய எண்ணமும் பரிசுத்தமான எண்ணம். இப்போ அந்த குழந்தைங்க போயிட்டே இருக்குது. அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் வர்றார். அவர் பார்க்குறாரு அந்த குழந்தைங்க கிட்ட ஏற்கனவே இருந்த 2 எண்ணம் அது செயலுக்கு வரணுமே. இப்போது தர்ம சிந்தனை உள்ள அந்த நல்ல மனிதர்கிட்ட இந்த 2 எண்ணமும் உள்ள போய் புகுந்துக்குது. அவருக்கும் நல்ல எண்ணம் இருக்குது, இந்த எண்ணமும் சேர்ந்து தூண்டுது. உடனே பார்க்குறாரு, ஆஹா பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க போலையே, நம்ம ஊர்லேயும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டிடுவோமே அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி ஊருக்குள்ளே வராரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. சமுதாயத்தில் ஒரு மீட்டிங் வச்சு, எப்பா நான் அந்த மாதிரி பார்த்தேன், குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க, நம்ம ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும். உடனே ஊர் மக்கள் எல்லாம் சரின்னு சொல்லி முடிவெடுத்து பள்ளிக்கூடம் கட்டியாச்சு. திறப்பு விழா அன்னைக்கு இந்த பெரியவரை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் எப்படியாவது பள்ளிக்கூடத்தை திறந்து வைங்க. உடனே அவரும் பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கிறாரு. மாலை மரியாதை எல்லாம் செய்கிறாங்க. புண்ணியமாக எல்லாரும் அவரை வாழ்த்துறாங்க. இது நேரடியாக அவருக்கு நடந்த நிகழ்ச்சி. சரி, செய்தவரை விட செய்ய தூண்டியவருக்கு பலன் அதிகம்.
அப்போ அந்த 2 விவசாயிக்கு என்ன நடந்திருக்கும்? அந்த 2 விவசாயிகளுக்கும் பலன் மிக மிக அதிகம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு சயின்டிஸ்ட் வந்திருக்கலாம், ஒரு டாக்டர் வந்திருக்கலாம், ஒரு என்ஜினியர் வந்திருக்கலாம். யார் வந்தாலும் அவங்க இந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு யார் விதை விதைச்சா? அந்த விவசாயி. அப்போ அவங்களுடைய குடும்பம் வளர்ந்தேறி இருக்கும், அவங்க சந்ததி நல்லா இருக்கும். நீங்கள் படித்து வந்து சேவை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருடைய புண்ணியத்திலையும் அவங்களுக்கு பங்கு இருக்கும். இந்த செஞ்சவரும் நல்லா இருப்பார், அதுக்கு எண்ணங்களை விதைத்த அந்த புண்ணிய விதையை விதைத்த அவங்களும் நல்லா இருப்பாங்க. அவங்க சந்ததி வளர்ந்தேறி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஆக தீய எண்ணம் தீய விளைவை கொடுத்தது, நல்ல எண்ணம் நல்ல விளைவை கொடுத்தது. ஆக அன்பர்களே, நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா, எக்காரணம் கொண்டும் தீய எண்ணங்களை வளரவிடக்கூடாது. எப்போதுமே அந்த எண்ணம் தோன்ற இடத்துலையே அதை தடுத்துடணும். இது தீய எண்ணம், எனக்கு வேண்டாம், இந்த எண்ணத்தினால எனக்கும் ஆபத்து, சமுதாயத்துக்கும் ஆபத்து, வேண்டியதில்லை, இந்த தீய எண்ணம் என்னுள் எழாது காப்பேன் அப்படின்னு அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சங்கல்பம் செய்ய சொல்கிறாங்க. எப்பெல்லாம் தவறான எண்ணங்கள் வருகிறதோ அந்த தவறான எண்ணங்களுக்கு பதிலாக நாமே விரும்பி நல்ல எண்ணங்களை இயங்க விட வேண்டும். அதுக்கு மாற்றாக நல்ல எண்ணங்களை நினைக்க 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 அது பரிசுத்தமான இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுடும். ஆக ஒரு சிறிய சிந்தனை தான், எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், செய்கிறத விட செய்கிற தூண்டுறவங்களுக்கு பலன் அதிகம். அப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம எதை செஞ்சாலும் இனி எண்ணத்தில் பரிசுத்தமாக இருக்கணும். நினைக்க தானே செஞ்சேன், நினச்சோம், ஆனால் அதுக்கு உயிரோட்டம் இருக்குது. ஆகையினால அன்பர்களே, கொஞ்சம் கவனமாக இருங்க. நெகட்டிவாக சமுதாயத்தில் தனக்கோ பிறருக்கோ துன்பம் விளைவிக்கக்கூடிய எண்ணங்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அதை தவிர்த்து அந்த எண்ணங்களே எழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தனக்கும் சமுதாயத்திற்கும் எது நல்லது செய்கிறோ அதை மாத்திரம் நம்ம செய்யணும். அதுதான் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் மிக 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 நல்லது. நம்ம மகிழ்ச்சியாக வாழணுமா, நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். ஆகையினால் எண்ணிட இனிதே பயக்கும். அதனால் நம்ம நண்பர்கள் அனைவரும் இனிமேல் எண்ணங்கள் வரும்போதெல்லாம் இந்த எண்ணம் செயலுக்கு வரும், நான் செய்யாமல் போனாலும் யார் உருவழியாவது செயலுக்கு வந்துவிடும், ஆகையினால் நான் தீயவற்றை எண்ண மாட்டேன், என் மனதில் நல்லதையே எண்ணுவேன், நல்ல விளைவுகளை தரக்கூடிய நல்ல விளைவுகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணங்களே எண்ணுவேன்னு சங்கல்பம் செய்து வாழ்வில் உயர்வடைவோம். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளாலும் குருமகான்கள் திருவருளாலும் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். மிக்க நன்றி. கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குருவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.